delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஓபிஎஸ் என்ன செய்வார்? இல்லை, திமுகவில் அவரே கடைசி வரைக்கும் முயற்சி, கடைசி வரைக்கும் சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக ரீதியாகவும் முயற்சி மேற்கொண்டார். எந்த வகையிலாவது எந்த வழியிலாவது அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு நாம் இணைந்து நம்மோடு பயணப்பட்டிருக்கிற இந்த நிர்வாகிகள் தொண்டர்களை கொண்டு போய் இணைச்சு மீண்டும் வெற்றி பாதைக்கு அண்ணா திமுகவை அழைத்து செல்வோம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் 4 ஆண்டுகளாக பொறுத்திருந்து பார்த்தார். கடைசியில் தினகரன்ட்ட சொன்னார், நீங்கள் அருமை அண்ணன் எடப்பாடிட்டு போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, உங்கள் அருமை அண்ணன்ட்ட சொல்லுங்கள், நானும் சேர தயாராக இருக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பது என் பெரும் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தவரே அமித்ஷாவை சந்தித்து இந்த உடன்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று வலியுறுத்தியவர் கடைசியில் இதையும் சொன்னார், நான் சேர தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். முடியல. அப்போ அதிமுகவுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லை என்று தமிழக அரசியல் களத்திலிருந்தே திரு ஓபிஎஸ்ஐ அப்புறப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கினால் அவருக்கு பாடம் புகட்டணும்ல. ஒரு விரோதியை, ஒரு துரோகியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதமும் எடுக்க தயார் என்கிற நிலைக்கு போயிட்டார். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. சசிகலா ஓபிஎஸ் முடிவு அதிமுகவுக்கு பாதகமா, திமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சார். ஓபிஎஸ் சசிகலா முடிவு அதிமுகவை பாதிக்குமா? பெருமளவு பாதிக்கும். இந்த 2 பேர் கிட்டத்தட்ட இந்த டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் என்பது உலகறிந்த உண்மை. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இவர்கள் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற அந்த கோஷத்தை முன்னெழுப்பி வந்து அது நடக்காத பட்சத்தில் இவர் ஒரு தனி முடிவெடுத்து திமுக போகிறாரா, திமுக போவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாக பேசப்படுகிறது. இதுவரையிலும் அவர் அறிவிக்கலை. மார்ச் 1ஆம் தேதி வரை பொறுத்திருப்பார், பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற மாதிரி ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. என்ன முடிவு என்பது, எந்த முடிவெடுத்தாலும் அது எடப்பாடிக்கு எதிரான முடிவுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் சொன்னதில் 2 விஷயம் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் ஓபிஎஸ் சசிகலா முடிவு அதிமுகவை பெருமளவு பாதிக்கும் அப்படின்ட்டீங்க. ஒன்று, இங்கே சசிகலா தேர்தலில் நின்னதில்லை. ஒன்று. 2வது, ஓபிஎஸ் கடந்த மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதியில் நின்னாரு, ராமநாதபுரம் தொகுதியில். அது அதிமுக பின்னால் தள்ளினார். அது ஒன்றும் மறுக்க முடியாது உண்மை. தேர்தலில் நிற்கலை, கட்சி ஆரம்பிக்கலை. சசிகலா அவங்களும் கொடிதான் அறிவிச்சிருக்காங்க, கட்சியும் ஆரம்பிக்கலை. இது அதிமுக பாதிக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இப்போ அந்த கமுதியில் அவங்க அறிவித்த அந்த கூட்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கணிசமான அளவிற்கு சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கடந்த முறை அவர் இந்த பயணங்கள் போன போது இருந்ததை விட ஒரு பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. இவர் எப்போது அரசியலுக்கு வருவார் என்கிற காத்திருப்பு அந்த பகுதி மக்கள்கிட்ட, குறிப்பாக முக்குளத்தூர் மத்தியில் இருந்தது. சசிகலா, ஆமாம், சசிகலா அவருக்கு இருந்தது. டிடிவி தினகரன் தொடங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே யாருக்காக தொடங்கப்பட்டது? திருமதி சசிகலாவுக்காக தான் தொடங்கப்பட்டது. அவரே அதை அறிவித்தார். உங்களுக்காக தான்மா நாங்கள் இருக்கிறோன்னு பல நிர்வாகிகள் அவரை நேரடியாக சந்தித்து சொன்னதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். என்டிஏ அணிக்கு சென்று அருமையண்ணன் எடப்பாடின்னு கைகோர்த்த உடனே நிர்வாகிகள் சிலர் அவரோடு இருக்கிறாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் திருமதி சசிகலாவை சந்திக்க வருகிற கூட்டத்தில் அமமுகவினர் அதிகமாக கிளை செயலாளர், பேரூராட்சி, ஒன்றிய நகர பொறுப்புகளில், இளைஞரணி பொறுப்புகளில் இருக்கிறது பார்த்தோம். ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்கள் மாணிக்கராஜாவோட திமுகவுக்கு போயிட்டாங்க. மற்ற நிர்வாகிகள் தென் மாவட்டங்களில் கணிசமான அளவுக்கு இவர் அரசியலுக்கு வருவார், நேரடி அரசியலுக்கு வருவார் என்று காத்திருந்த பலருமே அவர்களும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. ஊருக்கு 100 ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு வாங்கினாலே பாதிப்பு தானே, பாதிக்கும்ல, நிச்சயமாக இருக்கும் சகோதரன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாதிப்பு என்பது ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். வெறும் 17 வாக்கில் 2001 ஒரு இரட்டைலை தோற்று போச்சு. இந்திய டிநகர் தொகுதியில் 147 வாக்குகளில் தோற்று போச்சு. அப்போ இவரால் பிரிக்கப்படுகிற மிக குறைந்தபட்ச வாக்குகளினாலும் ஒரு தொகுதிக்கு 1000-2000 வாக்குகள் பெற்றாலும் கூட, ஏன்னா உள்ளூரில் மட்டுமே அறிமுகமான சுயேட்சை வேட்பாளர்களே ஒரு 1000 ஓட்டு குறையாமல் வாங்கிட்டு இருக்காங்க, உள்ளூரில் அறிமுகமானவர்கள். இது தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட அதிமுகவில் 30-35 ஆண்டுகள் பயணித்த திருமதி சசிகலா நிற்கிற பொழுது, அவருடைய ஆதரவாளர்கள் நிற்கிற பொழுது அதற்கான வாக்குகள் நான் சொன்னேன். அதான் 1000ங்கிறது இன்னொரு 2000 அதிகமாக வரருக்கு இருக்குது. அப்படி குறைந்தபட்சம் 1000-2000 வாக்குகள் என்று வருகிற பொழுது அது பாதிப்பை ஏற்படுது. வெற்றியை டிடிவி தினகரனுடைய அமமுக மட்டுமே
2021 20-22 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பாதிச்சதில்ல. அப்படியே இன்னொரு மடங்கு வாங்க. நான் சொன்ன தினகரனுடைய ஆதரவு வாக்குகளை விட இன்னொரு ஒரு மடங்கு ஆதரவு வாக்குகள் திருமதி சசிகலாவுக்கு இருக்கிறது என்பது உண்மை. அப்படி வருகிற பொழுது அந்த பாதிப்பு நிச்சயமா இருக்கும். அது அதிமுகவுக்கு, எடப்பாடி அணிக்கு தோல்வியை தரும் என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஓபிஎஸ் என்ன செய்வார்? இல்லை, திமுகவில் அவரே கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் சட்ட ரீதியாகவும், தார்மீக ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக ரீதியாகவும் முயற்சி மேற்கொண்டார். எந்த வகையிலாவது, எந்த வழியிலாவது அனைத்து இந்திய அதிமுகவோடு நாம் இணைந்து நம்மோடு பயணப்பட்டிருக்கிற இந்த நிர்வாகிகள், தொண்டர்களை கொண்டு போய் இணைச்சு மீண்டும் வெற்றி பாதைக்கு அதிமுகவை அழைத்து செல்வோம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் 4 ஆண்டுகளாக பொறுத்திருந்து பார்த்தார். கடைசியில் தினகரன்ட்ட சொன்னார், நீங்கள் அருமை அண்ணன் எடப்பாடிட்டு போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, உங்கள் அருமை அண்ணன்ட்ட சொல்லுங்கள், நானும் சேர தயாராக இருக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பது என் பெரும் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தவர் அமித்ஷாவை சந்தித்து இந்த உடன்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று வலியுறுத்தியவர் கடைசியில் இதையும் சொன்னார், நான் சேர தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். முடியலை. அப்போ அதிமுகவுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லை என்று தமிழக அரசியல் களத்திலிருந்தே திரு ஓபிஎஸ்ஐ அப்புறப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கினால் அவருக்கு பாடம் புகட்டணும்ல. ஒரு விரோதியை, ஒரு துரோகியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதமும் எடுக்க தயார் என்கிற நிலைக்கு போயிட்டார். உரிமை போர், உரிமைதான், தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக. நீங்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தான் ஆரம்பித்து அதை கழகமாக மாற்றினார். எனக்கான உரிமை அங்கே இருக்குது. என்னோடு பயணிக்கிற தொண்டர்கள் காலமெல்லாம் அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள், அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக என்பது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பூர்வீக சொத்து இல்லை, அது பாரம்பரிய சொத்து இல்லை. அவர்தான தலைவர், தலைவர் அவர் தான். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், எல்லாரும் போய் எல்லாருமே அங்கே தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு தொடர் தோல்வி அந்த கட்சி சந்திக்கிறது. திமுகவை வீழ்த்த முடியாமல் திமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு, அதன் வெற்றியை நோக்கி போவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை மாற்றுங்கள் அப்படின்னு தான் வலியுறுத்துறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, திரு டிடிவி தினகரன் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் அணி தன்னுடைய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து கொண்டார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சொன்னார், இதில் நிர்வாகிகள் சில பேர் சேர்ந்திருக்கலாம், அடிமட்டத்தில் நிறைய பேர் சசிகலா பக்கம் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமியை குறி வைக்கும் போது யார் யார் கூட இருக்காங்களோ அவங்களே போகிறது கூட நடக்குதுல்ல. யார் அவரோடு பேசுகிறார்கள், என்ன டிமாண்டை இவர் வச்சார் அப்படிங்கிறது வெளிப்படையாக திரு ஓபிஎஸ்ஐ அணுகிய திமுக பிரமுகர்கள் யார், அவர்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தார்கள், அவர்களிடம் திரு ஓபிஎஸ் என்ன கோரிக்கையை வைத்தார் இதுவரைக்கும் நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது இப்ப அந்த உரிமை மீட்பு கழகத்தின் சார்பாக சுயேட்சையாக ஒரு கணிசமான இடங்கள் கொடுத்தா அதில் சுயேட்சையாக போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பில் கேட்டதாக ஒரு தகவல் நமக்கு இருக்குது. அதில் இன்னும் உறுதிப்படுத்த முடியல. கிட்டத்தட்ட இந்த உரிமை மீட்பு கழகம் எப்படி 2024 பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் நின்றாரோ, திமுகவினர் திமுகவில் இணைந்தால் உங்களுக்கு ஒரு சரியான பொறுப்பு பதவிகள் கிடைக்கும். திரு துரைமுருகன் இப்போ நேரடி அரசியலில், தீவிர அரசியலில் ஈடுபட முடியாதால அந்த பொறுப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கலான்னு திமுக தரப்பில் சொன்னதாக முதன்மை செயலாளரோ அல்லது துணை இணை பொதுச் செயலாளர்களோ ஏதாவது ஒரு பொறுப்பு கட்சியில் கிடைக்கும், வெற்றி பெற்று வந்தால் அமைச்சரவையில் கூட இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த தரப்பில் திமுக தரப்பில் பேசியதாக இது வெறும் ஊடகங்களில் அவரே திரு ஓபிஎஸ் அவர்களே சொன்னார். நான் யார்கிட்டையும் என்னவும் சொல்லலை, நீங்களாக கேள்வி கேட்குறீங்க, நீங்களாக பதில் போட்டுக்கிறீங்க, போகிறாரு திமுக போடுறீங்க, என்னை விடுங்கப்பா, என்னை பார்த்தா பாவமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆக ஒரு உறுதியான முடிவை அவர் அறிவிக்காத வரையில் இது மாதிரியான வதந்திகளும் ஏஷியங்களும் பரவிக்கிட்டு தான் இருக்கும். சரி, நீங்க சொன்னீங்க தெளிவா இந்த அணியிலிருந்து நீங்க டிடிவி வச்சு சொன்னது தான். அவர் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதிரான அரசியலை செய்து கொண்டு அவருடன் சென்று இணைந்ததால் அவருடைய அடிமட்ட தொண்டர்கள் நிறைய பேர் திருப்தியா இல்லை, அவங்க சசிகலா பக்கம் போறாங்க, வேறு கட்சிகள் பக்கம் போறாங்க. திமுகவுக்கு எதிராகவே அரசியல் செய்த அதிமுக அதிலிருந்தவர் திரு ஓபிஎஸ், அவர் திமுக பக்கம் போறார் அப்படின்னா இல்லை, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்பதை நிச்சயமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற 99.9% தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை பொறுப்பில் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோர் அமர்ந்திருந்த இருக்கைகளில் அமர்ந்து கட்சியை நடத்தியவர். அவர்கள் அமர்ந்த முதலமைச்சர் நாற்காலியிலே 3 முறை அமர்ந்து
இந்த தமிழகத்தை ஆட்சி செய்தவர். அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு கிடைத்தது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில். இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியதன் அடிப்படை காரணம் என்ன? திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் புரட்சித் எம்ஜிஆர் பாடுபட்டார், செல்வி ஜெயலலிதாவும் பாடுபட்டாங்க. ஸோ அதிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதும் அல்லது அங்கே சென்று ஓபிஎஸ் சேருவது என்பதும் நிச்சயமாக அதிமுகவில் பயணிக்கிற அவரோடு இருக்கிற எவருமே கூட ஏற்க மாட்டார்கள், 1-2 பேரை தவிர. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வேண்டும் யார் நினைக்கிறார்? ஓபிஎஸ் நினைக்கிறார். என்ன சேர்த்துக்கவே மாட்டார், கெஞ்சி கூட சேர்த்துக்க மாட்டார். திருமதி சசிகலாவுக்கு இந்த எண்ணம் இருக்கு. இப்போ 2 மாசம் முன்னால வரைக்கும் அதிமுக ஒன்றாக சேரும், திமுக வீழ்த்துன்னு சொன்னவங்க உள்ள எடப்பாடியை வீழ்த்த வேண்டும், கிட்டத்தட்ட டிடிவியையும் வீழ்த்த வேண்டும். இந்த மாதிரி பழி கொண்டு செயல்பட்டால் தொடர்ந்து இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள், அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவர்கள் ஏற்பார்கள். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் நாம் தோற்கடித்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் விருப்பமும் தான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் இருக்கிறது. இதைவிட 100 மடங்கு 1000 மடங்கு அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கணும்ல. இருக்குதானே? இருக்கு இல்ல இருந்தா சேர்த்திருப்பார்ல. சேர்த்ததான் ஜெயிக்கணும் இல்ல நினைக்கிறாரு. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். சேர்த்தால் தான் சேர்க்க முடியும், வெற்றி பெற முடியும் என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதை மறுதளிப்பது என்பது தோல்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அழைத்து செல்வதற்காக இவருக்கு பாடம் புகட்டணும்னு. இப்போ இந்த தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை விட கட்சியை காப்பாற்ற வேண்டியது முக்கியம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்த அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவுமே என்றால் அதன் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். எனவே இப்போதைக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்தாலும் பரவாயில்லை, கட்சியை 2026க்கு பிறகாவது காப்பாற்றலாம் என்கிற அடிப்படையில் தான் திருமதி சசிகலா இந்த ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறார்னு பார்க்கிறோம். அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் நினைத்தாலோ சசிகலா நினைத்தாலோ அவர்கள் அதிமுக காரர்களாக இருந்தார்களா என்ற சந்தேகம் தொடருக்கு வரும்ல. இல்ல, அரசியல் களத்தில் இது போன்ற பிரச்சனைகள் உருவாகுகிற பொழுது எதிரும் புதிருமான நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் அரசியல் நடத்துவது என்பது நம்ம காலங்காலமாக பார்த்துருக்கோம். உதாரணத்திற்கு புரட்சித் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணி என்று பிரிந்து ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதற்காகத்தான களத்தில் இறங்கினாங்க. அப்போ தோல்விக்கு பிறகு மீண்டும் இணைந்து வந்துருச்சு. இப்போதைக்கு அப்போ ஆட்சிக்கு வர முடியல. அதுதான் சொல்றேன், ஆட்சிக்கு வர முடியல. அப்போ எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாது, அதான் ஓபிஎஸ்க்கு. இப்போது அதுதான் சொல்ல வர்றேன். எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் கட்சி தொடர்ந்து 10-11 தோல்வியை சந்திச்சிருச்சு. அப்ப மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்தால் அதிலிருந்து இந்த கட்சியை தூக்கி நிறுத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துவிடுமே என்பதற்காகத்தான் அவரிடமிருந்து கட்சியை மீட்டெடுப்பதற்காக, அதுதான் அவங்க நோக்கமாகவே. இந்த மாதிரி செய்யறதன் மூலம் அதிமுகவுக்கு ஓபிஎஸும் சசிகலாவும் குழி பறிப்பார்களா இல்லையா? இல்ல, குழி பறிக்கிறது இல்ல, பாடம் புகட்டுவார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவார்கள். என்ன பாடம் புகட்டணும்? என்ன பாடம்? அதன் மூலமாக இல்ல, தான் செய்தது தவறு, வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள், அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருந்தால் வெற்றி சாத்தியம் என்கிற எண்ணமும் உணர்வும் அவருக்கு இந்த தேர்தல் முடிவு உணர்த்தும். சரி, வேண்டும் என்பதுதான். சரி, ஒண்ணு அவர் வெல்ல வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு நான் சாய்ஸ் சொல்றேன், ஏன்னா கருத்து கணிப்புகள் திமுக வெல்லும், க்ளோஸா இருக்கும் எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா வாய்ப்புகள், சரி வெல்ல வாய்ப்பு இருக்கு. தோற்றாலும் கடந்த முறை தோற்றது போல 2021 ஒரு 70 தொகுதிகள் அணியை வாங்கி, ஒரு அதிமுக ஒரு 60-65 தொகுதிகள் வாங்கி தோற்றாலும் ஒரு பலமான கட்சி தானே. அது எடப்பாடி பழனிசாமிக்கு பாடமா என்ன? இல்ல, கட்சி தோற்றாலும் அவர் மீண்டும் எதிர்கட்சியாகவே இருப்பார்னா, காலங்காலமா இனி அதிமுக எடப்பாடி தலைமையில எதிர்கட்சியாகவே இருப்பது என்பதற்காக அந்த 1 கோடி தொண்டன் 1.5 கோடி தொண்டனும் பாடுபடுவான். ஆட்சி வெற்றி தோல்வி எத்தனை தோல்வி? தொடர் தோல்விகள். இனி ஆட்சி கட்சியாக அதிமுகவை கொண்டு வர முடியாது என்கிற எண்ணம் வலிமையாக அதிமுக தொண்டன்ட்ட ஆழமாக பதிந்து விட்டது என்றால், நீங்க பல பதிவுகளை நான் குறிப்பிட்டிருக்கேன். 40 வயதுக்கு கீழ் இந்த அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் பதவிகள் இருக்கிற தொண்டன் போக மாட்டான் திமுக பக்கமும் அங்கும். ஆனால் இந்த நிர்வாகிகளில் ஒரு 40-50% பேர் போயிடுவாங்க, திமுக தாவேக்கான்னு போயிடுவாங்க. அப்போ மீண்டும் அது வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வல்லமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ 100% தொண்டர்களின் ஆதரவோ இல்லாத எடப்பாடிக்கு
இதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய தகுதியும் திறமையும் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டு விடும். அப்போது அதிமுக இவரிடம்தான் இருக்கும். காலகாலமாக அதிமுகவின் ஒரு பகுதியை எடப்பாடி கொண்டு போவார். அது எப்படி போவான்னா, இந்த மதிமுக, தேமுதிக, தமாக, பாமக மாதிரி போயிட்டு இருக்கோம். இல்ல அந்த மாதிரி கட்சியை நீங்க குறைச்சு சொல்ல முடியுமா அல்லது குறைச்சு கணிக்க முடியுமா? நீங்களும் அதிமுக இடத்துல 50 ஆண்டுகளுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி குறைச்சு பார்க்கலாமா? குறைச்சு பார்க்க கூடாது. ஆனா குறைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தலைமை பொறுப்பேற்றவருடைய செயல் இருக்கிறதுங்கிறதா. சரி, நம்ம பல பதிவுல சொல்லியிருக்கோம். ஒண்ணு சொல்லுங்க, அதிமுக வெல்ல வேண்டுமா தோற்க வேண்டுமா? அதிமுக வெல்ல வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக வெற்றி பாதைக்கு செல்ல முடியாத சிக்கலை, இன்னலை, இடையூறை, தடையை அவர் செய்து வருவதால் அதற்கான வாய்ப்பு குறைவு. வெல்லுவதற்கான வழிமுறைகளை எடப்பாடி காண வேண்டும். இன்னும் வாய்ப்பு இருக்கு, இன்னும் வாய்ப்பு இருக்கு. அவர் நம்பிக்கையோடு இருக்கிறாரு இது ஜெயிக்கும். ஏன்னா அதிமுக கடந்த மக்களவை தேர்தலையே பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாமல், பெரிய அளவுக்கு வேட்பாளர்கள் நிறுத்தாமலே கிட்டத்தட்ட 22% ஓட்டு வாங்கிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக பிரிஞ்சிருச்சு, அதுல அவர் இல்ல, ஓபிஎஸ் இல்ல, இதெல்லாம் எல்லாத்தையும் மீறி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 30-35% ஓட்டு அவங்களுக்கு இருக்குன்னு நம்புறாரு. ஜெயிக்க முடியும் நம்புறாரு. திமுக அவங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் கூட ஒரு 10% வேறுபாடு இருக்கு. தேர்தல் சமயத்துல மக்கள் மனம் மாறி அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தி விடுவார்கள் அவர் நம்புறாரு. அதெல்லாம் தப்பா? கிட்டத்தட்ட 45-46% இருக்கு. இருந்த வாக்கு 20% கொண்டு வந்துட்டார். ஒரு பார்வை அந்த பக்கம் என்டிஏவில் 18% வந்துருச்சு, 38% இருக்குங்கிறாங்க. அந்த 18%த்தில் கிட்டத்தட்ட 10-12% என்பது திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு தினகரன், இந்த வாக்கு வங்கி தான் ஒரு 10-12%. பாமக சேர்த்து சொல்லுங்க. சொல்றேன், பாமக, பாஜக அது வந்து ஒரு 8-9%, கிட்டத்தட்ட 10% இவர்களுடைய வாக்குகள் அது போயிடுச்சு. அப்போ இந்த போன 10% வாக்குகளை எதன் மூலமாக சரி கட்டணும்னு அவர் நினைச்சாரு? தாவேகாவை கொண்டு வந்துடலான்னு முயற்சி மேற்கொண்டார். பலன் அளிக்கலை. இப்போ இந்த 10% எதன் மூலமாக அவர் சரி கட்டுவார்? மக்கள் ஆட்சி மாற்றத்தை அதிமுக கொண்டு வரும், இது வலிமை மிக்க சக்தியாக வந்துவிட்டது, திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைத்து விட்டார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தால் தானே ஓட்டளிப்பாங்க. வெறும் வாக்குறுதிகளும் தவணை முறையிலான இந்த அறிவிப்புகளும் வாக்குகளாக மாறுவதற்கு இப்போ சரியான நிலை இல்லை. எனவே தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கும் பிடிவாதத்தை தளர்த்தி நீங்கள் அமர்ந்து பேசி கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற இந்த கோடிக்கணக்கான தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம் என்று எடப்பாடி கருதுவாரேயானால் அவர் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தணும். இல்ல, அவர் தளர்த்த மாட்டேன்றாரு. அவர் தோல்வி உறுதி. நீங்க அதிமுக பார்வையர், நீங்க எவ்வளவு வருஷம் பயணம் பண்ணிருக்கீங்க, தோல்வி உறுதின்னு மகிழ்ச்சியா சொல்றீங்க? மகிழ்ச்சியா சொல்லல, வேதனையோட சொல்றேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பிடிவாத நிலையால் அவருடைய தலைமை பண்பற்ற ஒரு நிலை, அவர் அந்த நிலையில் தொடர்வதால் வேதனையோடு தான் நான் பதிவு பண்றேன். சரி, இந்த தேர்தலில் திமுக லீடிங்ல இருக்கு, இல்ல திமுக மிகவும் க்ளோஸா இருக்கு அப்படின்னும் சில கருத்து கணிப்புகள் சொல்லுது, சில எடுத்த அசஸ்மெண்ட் சொல்லுது, சில வல்லுநர்கள் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, தேர்தல் சமயத்தில் இது வேணாலும் ஆகலாம். சரி, ஒருவேளை இது தொங்கு சட்டப்பேரவை வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கணிக்கிறாங்க. வந்துடும், ஒருவேளை கடைசி சமயத்தில் தாவேக ஒரு பெரிய தாக்கம் கொடுத்து 2 பேர்கிட்டையும் ஓட்டு எடுத்து அந்த சமயத்துல திமுகவுக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதிமுகவுக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். தப்பா? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த செயல்பாடுகள் கடந்த கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம், ஒரு 10-11 மாதத்துக்கு முன்பே தேர்தல் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு விடுகிறார்கள். நம்ம பல பதிவுகளில் குறிப்பிட்டது மாதிரி இங்கிருந்து செலவு தொகைகளை எல்லோருக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அனுப்பப்பட்டு விட்டது. களத்தில் தீவிரமாக இருக்கிறார்கள். கூட்டணி வலிமையாக இருக்கிறது. வலிமையான கூட்டணி இருந்தாலும் கூட தேமுதிக உட்பட கட்சிகளை அழைக்கிறாங்க. ராமதாஸ் கூட நாளை மறுதினமும் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார், திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அதை வீழ்த்துவதற்கான அந்த வல்லமை, வலிமை, வியூகத்தை இன்றைக்கு என்டிஏவனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யலை அப்படிங்கிறதான். 2024 என்டிஏவில் பயணித்த யாரையாவது கூப்பிட்டு பேசியிருக்காரா? திமுகவுக்கு எதிராக ஒரு பொது மேடையை உருவாக்கி அவர்களை விமர்சித்திருக்கிறாரா? எதுவுமே இல்லை. என்டிஏ பாஜக ஒரு சுற்றுப்படித்த கூட்டம் கூடுது.
இல்லை அதை பார்த்தேன். ஒரு 170 180 தொகுதி இன்றைக்கும் கூட அதெல்லாம் கூட்டம் பெருமளவு கூட்டம் கூடுது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நான் குறிப்பிட்டது மாதிரி இன்றைக்கு அவரோட இருக்கிறதுல பெருமளவு ஆட்கள் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த யானை படித்தாலும் குதிரை மட்டம்ங்கிற மாதிரி அதிமுகவில் 4-5 பிரிவுகள், எத்தனை பிரிவுகள் போனாலும் கூட ஒரு கணிசமான தலைமை கட்சின்னு வர்ற பொழுது கணிசமான இடங்கள் இருக்கும். அது வெற்றிக்கு வழிவகுக்காங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதாவது தொடர்ந்து தோற்றாலும் பரவாயில்லை, ஒருவேளை தோல்விங்கிறது மோசமான தோல்வியாக இருக்காதுன்னு நினைக்கிறாரு. தோற்றாலும் பரவாயில்லை, கட்சி தன்னிடம் இருக்கும். அதுக்கு பிறகு இதே போல அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு கட்சி தலைவராக கட்சி நடத்தி விடலாம். இதுபோல் யாராவது வந்தால் சேர்த்து கொள்ளலாம், சென்றவர்களை விடை கொடுத்து அனுப்பிவிடலாம். இதுதானே அவருடைய திட்டம். அதுதான் இப்போ நான் இதற்கு சற்று முன்பு 2 நிமிடங்களுக்கு முன்பு தான் இதுக்கு நான் பதில் சொன்னேன். அவரிடம் தான் கட்சி இருக்கும். தோற்று விட்டாலும் கூட அவரிடம்தான் கட்சி இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது மீண்டும் இன்னொரு 5 ஆண்டுகள் போராடி திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தக்கூடிய வெற்றியை பெற்று தருவார் என்கிற நம்பிக்கையை கடைசி தொண்டன் வரைக்கும், முதன்மை நிர்வாகிகளிலிருந்து கடைசி தொண்டன் வரைக்குமே இழந்து விடுவார்கள். சரி, இவரால் முடியாது என்கிற ஒரு இறுதி முடிவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவில் அதிமுக தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அந்த 2024 தேர்தலில் இப்ப என்னன்னா சொல்லுங்க, திமுக காங்கிரஸ் உறவு என்னாகும்? கூட்டணியில் இருப்பாங்களா காங்கிரஸ்? இல்லை இருப்பார்கள் என்று ஒரு செய்தி, இல்லை இருக்க மாட்டாங்கன்னு அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு செய்தி. இப்படி இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக என்ன எதிர்த்து கட்சி தலைவராக என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக காங்கிரஸ் உறவு சிக்கலில் இருக்கு, பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? திமுக காங்கிரஸ் உறவு பிரிந்து விட்டு காங்கிரஸ் ஒருவேளை தாவேகா பக்கம் போய்விட்டால் 2 பேருமே பலவீனமாகி விடுவார்கள், தாவேகா திமுக அணி. அப்பொழுது பெரும்பான்மையுடன் வந்து விடலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. சில அசஸ்மெண்ட், ஏன்னா அசஸ்மெண்ட் சொல்லணும்னா கருத்து கணிப்புகள் இல்லாமல் கருத்தை அசஸ் பண்ற சில பேர் சொன்ன கருத்தை வச்சு இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு மாபெரும் வெற்றி பெறலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். ஒருவேளை திமுக காங்கிரஸ் உறவு முறிந்தால் அது அதிமுகவுக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகச்சிறந்த சாதகமான சூழலா இருக்குமா இருக்காது? காங்கிரஸ் நிலைப்பாடு என்பது இன்று வரையிலும் அது மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை அப்படி ஆச்சரியா சொல்றேன். இல்லை அதுதான், அப்படி ஒரு நிலை வருகிற பொழுது காங்கிரஸ் தாவேகா அதனோடு எந்தெந்த கட்சிகள் போகுது அப்படிங்கிறத பார்த்து ஏற்கனவே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5-6% வாக்குகள் காங்கிரஸுக்கு இருக்கும். இவருக்கு ஒரு 12-15% வாக்குகள் இருக்காங்க. இப்படி காங்கிரஸும் தாவேகாவும் இணைந்து ஒரு கணிசமான இடங்களை பெறுகிற பொழுது நீங்க சொன்ன அந்த தொங்கு சர்க்காருங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வருவதற்கு இல்ல ஒரு பெரிய ஸ்வீப் அதிமுக வருமா? இல்ல இல்ல இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசு ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் அவர்கள் செயல்பாடுகள் இருக்குல்ல, சொல்றீங்கன்னா அரசு ரீதியாக தந்திருக்கின்ற சலுகைகள் நிறைய நிறைய நிறைய. சரி, கட்சி ரீதியாக தேர்தல் சமயத்தில் செய்கின்ற கவனிப்புகள் அதெல்லாம் சொல்ல வரீங்க? ஆமா ஆமா, பெரிய அளவுல. சரி, அனைத்து இந்த அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல, மகளிர் வாக்குகள், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அந்த மகளிர் வாக்குகள் 70-80% திமுகவுக்கு போயிடுச்சு. அதை மீட்டெடுப்பதற்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது தெரியல. ஆட்சி மாற்றத்தை, அதுதான் நான் படிச்சு நான் அதுதான் சொல்றேன், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய வலிமை வல்லமை அதிமுகவுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை பொதுவெளிகளில் வாக்காளர் மத்தியில் இன்னும் உருவாகவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வியூகம் கடைசி வரைக்கும் இன்னும் 1-2 கட்சி வந்தா கூட பரவாயில்ல, உதயசூரியனில் நிறுத்தி அவங்கள கொண்டு வந்துருவோம் அப்படின்னு. ஆனா அதிமுக பக்கம் அவருடைய பொதுச் செயலாளர், சாரி அந்த செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இருக்காங்கல்ல? மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, பகுதி செயலாளர், மண்டல செயலாளர் எல்லாமே இருக்காங்க. கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உள்ள 100%, 90%, 80% என்று இருக்கிறார்கள். நான் அதுதான் சொல்ல வர்றேன், இருக்கிறாங்க. ஆனால் வாக்குகளை பெறக்கூடிய அளவிற்கு, மக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய அளவிற்கு, வெற்றி திமுகவை களத்தில் வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான அந்த வல்லமை என்பது இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஒட்டுமொத்த கூட்டம் கூடுது ஒண்ணு, எவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்க ஒண்ணு, அதுவே ஒரு பெரிய சாதனை தானே? இல்லை கூட்டம் தான் சொல்கிறேன். கமிதியில் கூட அரசியலுக்கே வராமல் இப்போ போனால் அவங்களுக்கு கூட கூட்டம் இருக்குது. திருச்சியில் சீமான் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை. தாவேக்கா எங்கே போனாலும் மற்ற அரசியல் கட்சிகளை விடவும் சீமான் தாவேக்கா பெரிய அளவில் பணம் கொடுத்து கூட்டுறதில்லை. அப்போ ஒரு உணர்வுபூர்வமான உணர்ச்சிகரமான கூட்டங்களே கூட கூடுது. இந்த கூட்டங்கள் வாக்குகளாக மாறுமாங்கிறத நம்ம பார்க்குறேன். கிட்டத்தட்ட நான் 67-71 தேர்தலிருந்து பார்க்குறேன். இந்த கூட்டம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில்லை. அந்த கட்சியினுடைய அணுகுமுறை,
அவர்கள் நிறுத்துகிற வேட்பாளருடைய தன்மை, அவர்கள் அந்த தொகுதிக்கு தரக்கூடிய அந்த வாக்குறுதிகள், உறுதிமொழிகள், அந்த வாக்காளருக்கு இருக்கிற சமுதாய செல்வாக்கு, கட்சி செல்வாக்கு, இதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வாக்குக்கு பணம் என்பதும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அடிச்சுட்டு வந்துடும். அப்படி 20 கோடி 30 கோடி டம்ப் பண்ணிட்டாங்க, எல்லா வேலையும் நடந்துருச்சு. ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 தொகுதி 12 தொகுதி இன்சார்ஜாக கொடுத்துட்டு, நான் கேள்விப்பட்டேன் ஜெயிச்சா சென்னைக்கு வாங்க, இல்லைன்னா ஊரில் இருந்துருங்கன்ட்டாராம் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிற பொழுது அதை வீழ்த்துவதற்கான மிகப்பெரிய அளவில் வியூகங்கள் இங்கே இல்லை என்பதுதான் குறைபாடு. குறைந்தபட்சம் நமக்கான வாக்குகள் என்று ஒரு 10% இருக்குது, அதையாவது கொண்டு வந்து சேர்த்து வெற்றி பாதைக்கு போங்க அப்படிங்கிறது தான் கட்சியில் பல முன்னணியினர், நான் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறேன், பல முன்னணியினர் தினமும் என்னோடு பலருமே பேசிகிட்டு இருக்காங்க, பல பேர் பேசுகிறாங்க. நான் தொலைக்காட்சி வாதங்களில் யூடியூப் சேனல்களில் பேசுகிற கருத்து என்பது நியாயமான கருத்து, உணர வேண்டும் திரு எடப்பாடியார் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் அவர்களிடம் இருக்கிறது. ஏன் வீண் பிடிவாதமாக இப்படி இருக்கிறார் என்று எங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்த வேண்டும் என்று திரு எடப்பாடி விரும்பினாரே என்றால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, நம்ம போன பதிவுகளோட சொல்லியிருந்தேன், பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னாரு, சேர்த்துக்கிட்டாரு. மிக கடுமையான விமர்சனம், இது எடப்பாடியை சூரசம்ஹாரம் செய்வேன்னு போய் திருச்செந்தூரில் பேசினார் நம்ம டிடிவி தினகரன். அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதை விட தூக்கில் தொங்கு வேண்டான். இப்போ என்னுடைய அருமை அண்ணன்னு கைகோத்துட்டார்ல, அப்போ அவங்கள சேர்த்தாரு, டிடிவி சேர்த்தாரு, இருக்கிற திருமதி சசிகலா சேர்த்துட்டா வெற்றி உறுதின்னு எல்லாரும் சொல்றாங்களே, செய்வாரா பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறிப்பிக்க திரு துரைக்கரன் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.